இதுல எது வேணும்னாலும் ஜீ5 ஆப்ல இருக்கு. ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, இலவசமா பாருங்க, எப்ப வேணாலும் எங்க வேணாலும். அன்னைக்கு ஜீவா தீபிகா கழுத்துல தாலி கட்டாம போனதுக்கு நானும் ஒரு வகையில காரணம். அவனும் நீயும் விரும்புறீங்கன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. அந்த கல்யாணமும் நடக்கல, உங்க கல்யாணமும் நடக்கல. என் குடும்ப சூழ்நிலை என்ன சுயநலமா மாத்திடுச்சு பூங்குடி. எக்காரணத்தை கொண்டும் உங்களை தாழ்த்திக்கிட்டு பேசாதீங்க பாட்டி. என்னால அதை தாங்கிக்க முடியாது. வேண்டாமா, உன்னோட அன்பு மரியாதைக்கெல்லாம் எனக்கு அருகதை இல்ல. வர்ற அமாவாசைக்குள்ள ஜீவாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாகணும்னு சாமியார் சொல்லிட்டாராம். நாள் நெருங்க நெருங்க என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோன்னு எல்லாருக்கும் நெஞ்சு திக்கு திக்குன்னு இருக்குமா. எக்காரணத்தை கொண்டும் ஜீவா உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. சொல்லுங்க பாட்டி, நான் என்ன பண்ணணும்? என்ன செய்யணும்னு சொல்றதுக்கு முன்னாடி உன் மனசுல என்ன இருக்குன்னு நீ சொல்லுமா. உன்னோட ஃபியூச்சர் பிளான் என்னம்மா? என்னோட ஆசை என் தாத்தாவோட லட்சியத்தை நிறைவேற்றணும். நல்லபடியா படிச்சு முடிச்சு கலெக்டர் ஆகணும். அவ்வளவுதான் பாட்டி. குட். நானும் கேள்விப்பட்டேன். மாயாவதி கம்பல் பண்ணதுனாலதான் நீ அவங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்னு. ஜீவா நெருங்கி வந்தாலும் நீ விலகி போறேன்னு உன்னை. உண்மைதான் பாட்டி. எனக்கு ஜீவா சார கல்யாணம் பண்ற எண்ணம் எல்லாம் துளி கூட இல்ல. நிஜமாதான் சொல்றியா பூங்கொடி? அதுக்கப்புறம் பேச்ச மாத்தக்கூடாது. நான் யார்கிட்டயும் மாத்தி பேச மாட்டேன் பாட்டி. அதுவும் உங்ககிட்ட போய் நான் மாத்தி பேசுவேனா? சொல்லுங்க, நீங்க என்ன சத்தியம் பண்ணணுமோ சொல்லுங்க, நான் பண்ணி தரேன். சத்தியம் எல்லாம் நீ எதுவும் பண்ண வேண்டாமா. நீ சாதாரணமா சொன்னாலே அது சத்தியம் பண்ணதுக்கு சமம்னு எனக்கு தெரியும். ரொம்ப நன்றி பாட்டி. நீங்களாவது என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்களே. ஜீவா சார் கல்யாணத்துல நான் எந்த வகையிலயும் குறுக்க வந்து நிக்கவே மாட்டேன். தீபிகாவை சாருக்கு கல்யாணம் பண்றதுக்கு நான் எந்த விதத்திலையும் தடையா இருக்க மாட்டேன் பாட்டி. நீங்க தாராளமா ஜீவா சாருக்கும் தீபிகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க.